ஹாய் ஆல் வெல்கம் டு மை vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஈவினிங் ஸ்டடி ரொட்டீன் ஆஃப்டர் மை ஸ்கூல் ஹார்ஸ் அண்ட் இட்ஸ் 25th May of 2025. ஸோ நான் இன்றைக்கி எடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் ஆஸ் ஐ ஹாவ் எக்ஸாம்ஸ். அண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமர்ஸ் பிடிக்குன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை 11th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லெட் மீ see how many people are reaching at my videos. அண்ட் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி இருக்காது. பிகாஸ் வந்து நம்மளோட டே பொறுத்து தான் அது இருக்கும். ஸோ நம்ம ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தியாக இருப்போம். இன்னொரு நாள் பார்த்திங்க அப்படின்னா சிக் ஆஸ் வெல் அஸ் வந்து டயர்டாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிக் ஆஸ் வெல் அஸ் டயர்டாக இருக்கும்போது வந்து நமக்கு ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது டைம் வந்து போகும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்மளால் இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் இப்படி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த டே பொறுத்து தான் வந்து அது இருக்கும். ஸோ இதோட டெய்லி vlogs கிடையாது, டெய்லி ரொட்டீன் கிடையாது. அண்ட் காமர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இன் அக்கௌண்டன்சி அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தான். ஏன்னா வந்து நமக்கு அக்கௌண்டன்சி காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே மாதிரியாக தான் வந்துட்டுருக்கோம். லைக் வந்து நம்மளோட பேங்க்ஸ் பற்றி, இல்லைனா வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் பற்றி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குமே தவிர அதர் தேன் தேட் வந்து காமர்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுதான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா காமர்ஸ். ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், டிஃபிகல்ட்னா ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஏன் நான் எக்கனாமிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 11th வந்து லாஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து 10th படித்த எக்கனாமிக்ஸ் வந்து இல்லை, இங்கே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய லா வர்றதுனால பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும். எக்கனாமிக்ஸில் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பட் 12th அப்படி கிடையாது. அண்ட் இனி வர வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். ஏன்னா வந்து நான் போன வருஷம் அதாவது 2024 பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதின 10th கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இனி வர வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் இது எல்லாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அது என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா இனி வர வீடியோஸில் அதுதான் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஐ திங்க் வித்தின் திஸ் மந்தில் நான் அதை அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஆனால் அது ப்ரோக்ரஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அண்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட இருக்க அதர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வரணும் அப்படின்னா கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல்.